வெல்கம் டு உமாஸ் குக்கிங். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் சுக்கா பண்ண போகிறேங்க. அதுக்கு ஒரு அரை கிலோ மட்டன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேங்க. இதை குக்கரில் நல்லா ஒரு 200 ml தண்ணி ஊற்றி ஒரு 5 விசில் வர விட்டு எடுத்துக்கலாங்க. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு 5 விசில் விட்டு எடுத்துட்டு தாளிக்கும் போது இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு இதை 1/4 கிலோ சின்ன வெங்காயங்க 1-2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு தாளித்தாதாங்க நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் ஒரு 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. போட்டு மசாலா ஐட்டம்லாம் போட்டு வெங்காயத்தை நல்லா சுருளை வதக்கிட்டு இந்த வெந்த மட்டனை போட்டு நல்லா சுருளாக வதக்கிட்டு கடைசியில் கரம் மசாலாவும் பெப்பர் போட்டு கலரி இறக்கிடணுங்க. இதை குக்கரில் வேக வச்சுட்டு பார்க்கலாங்க. இந்த பாருங்கள், மட்டன் சுக்காவுக்கு 6 விசில் விட்டு எடுத்துட்டேங்க. நல்லா வெந்திருக்கு. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்காங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதில் இந்த சோம்பு, 2 பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் 1/4 கிலோ வெங்காயங்க. அரை கிலோ மட்டனுக்கு 1/4 கிலோ வெங்காயம். இது கொஞ்சம் சுருளை வதங்கட்டங்க. ஏற்கனவே மட்டனில் வேறு உப்பு, மஞ்சப்பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டிருக்கோம். இது கொஞ்சம் சுருளை வதங்கந்தும் இதில் இன்னும் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த சுக்காவை போட்டு நல்லா சுருளை வதக்கலாங்க. இந்த வெங்காயத்துக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டால் போதும். இது சுருளை வதங்கட்டங்க. பாருங்கள், வெங்காயம் சுருளை வதங்கிடுச்சுங்க. இப்போ ஏற்கனவே மட்டனில் போட்டிருக்கோம்லங்க, இதில் துளியோண்டு போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன். இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த மட்டன் வேக வச்சதை கொட்டிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் சுருளை வரட்டங்க. மட்டன் சுக்கா பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சுங்களா. இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் அந்த நான் போடுவேன். இந்த மாதிரி கரம் மசாலா துளியோண்டு, நிறைய மசாலாலாம் யூஸ் பண்ணுறதில்ல. கரம் மசாலா பார்த்திங்களா, இதில் கால் பங்கு போட்டேன். இதான் ஒரு 2 பிஞ்சு போட்டிருப்பாங்க. அப்புறம் பெப்பர் அதே அளவு ஸ்பூனில் 1 போடுறேன். அப்புறமா பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லைங்க, அது 2 பிஞ்சு தான் வரும். அதில் பெப்பர் போட்டு ரொம்ப நேரம் இந்த கசந்துடும். இன்னும் 1 போட்டுக்கலாம். பிஞ்சு கணக்கில் சொன்னீங்கன்னா 4 பிஞ்சு. இதோ இதில் 1.5 போட்டிருக்கேன். கருவேப்பிலை தூள் போட்டு இறக்கலாம். கொத்தமல்லி இருந்தால் கூட போட்டுக்கலாம். பார்த்திங்களா, அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. பாருங்கள், மட்டன் சுக்கா எப்படி வந்துடுச்சு பார்த்திங்களா. சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. நீங்களும் இந்த அளவுலேயே செஞ்சு பாருங்கள். அரை கிலோ மட்டனுக்கு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போடுறோங்க, ஒரு 4 பிஞ்ச் மிளகு பொடி போடுறோம். வெங்காயம் மட்டும்தான் போடணும், தக்காளி போடக்கூடாது. நல்லா சுருளை வதங்கின உடனே வேக வச்ச கறியை போட்டு வதக்கணுங்க.
எப்போவுமே வெங்காயம்லாம் நல்லா வதங்கி அடுத்த பொருள் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும், அந்த டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் மட்டன் சுக்கா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.